இந்த திமுக ஆட்சியாளர்களுக்கும், பிஜேபியினுடைய ஆட்சியாளருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, திமுக பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த தருமபுரி மாவட்டத்துக்கு வந்து பெருசா திட்டங்கள்லாம் கொண்டு போகாதீங்க. ஏன்னா நமக்கு ஓட்டு போடல அப்படின்னு சொல்லி கருத்து சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு மாநிலத்தில முதல்வர் அப்படின்னும்போது, அத்தனை மாவட்டத்துக்கும் அவர்தான் ஒரு என்ன சொல்றது? திட்டங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய இடத்துல இருக்கிறார் முதல்வர். அப்படி இருக்கும்போது அவரு மாவட்டங்களை பிரித்து பார்க்கக்கூடாது. ஆனால் பிஜேபியை பொறுத்தவரைக்கும், பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள பொறுத்தவரைக்கும் எப்படி சொல்றேன் அப்படின்னா, தருமபுரி மாவட்டத்தில பிஜேபியினுடைய எம்எல்ஏ இல்லன்னா கூட, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலயும் எங்கு பார்த்தாலும் 4 வழி சாலை, 6 வழி சாலை, மேம்பாலங்கள், அதேபோல மத்திய அரசினுடைய திட்டங்கள், ஏராளமான திட்டங்கள். விவசாயிகளா இருக்கட்டும், மீனவர்களாக இருக்கட்டும், நெசவாளர்களாக இருக்கட்டும், மகளிர் சுய உதவி குழுக்கள் நடத்துகின்றவர்களாக இருக்கட்டும், சாலை ஓர வியாபாரிகளாக இருக்கட்டும், அனைவருக்குமே மத்திய அரசினுடைய திட்டங்களை சேர்த்திருக்கிறார். அப்படி பார்க்கும்போது, பிரதமர் வந்து அந்த மாதிரி நமக்கு வந்து இந்த மாநிலத்தில வந்து நமக்கு நம்ம ஆட்சி செய்யல. அதனால இந்த மாநிலத்தை ஒதுக்க வேண்டும் என்று அவர் நினைக்கவில்லை. எல்லா மக்களையுமே நம்மளுடைய பாரத நாட்டில் உள்ள நம்மளுடைய மக்கள், நம்ம குடும்பம் அப்படின்றதுனால தான் எல்லா மாவட்டத்திலயும் என்னென்ன வளர்ச்சி வேணுமோ மத்திய அரசினுடைய வளர்ச்சி குடுத்துருக்காங்க. அதேபோல ரூ. 800 கோடி செலவுல தொப்பூர்ல விபத்துக்களை தடுப்பதற்காக ஒரு மிகப்பெரிய பெரிய மேம்பால வேலை நடக்குது. மேம்பாலங்கள் வந்து வேலை நடைபெற்று வருகிறது. இந்த மாதிரி அவர் வந்து பிரித்து பார்க்காமல் செய்யக்கூடிய ஒரு பிரதமர் அப்படின்னா நரேந்திர மோடிஜி அவர்கள் தான். இப்போ பார்த்தீங்கன்னா, அடுத்தது இப்ப நீங்க வந்து பெண்கள், மகளிர் வந்து இப்ப தருமபுரி மாவட்டத்தில பிஜேபி வெளிப்படை ஆதரவு எப்படி சார்? தருமபுரி மாவட்டத்தில மகளிர் அப்படின்னா பிஜேபியில இன்னைக்கு வந்து அணி அணியாக வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரைக்கும் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு ஒதுக்க வேண்டும் என்று நம்மளுடைய அமித்ஷாஜி அவர்களும், பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களும், தேசிய தலைவர் நபின் நிபின் அவர்களும் எல்லாம் சேர்ந்து 33% இடஒதுக்கீடு மகளிர் கொடுத்தே ஆக வேண்டும் என்று எங்களுக்கு வழிகாட்டியுள்ளார்கள். அதன்படி நாங்க எல்லா அணி பிரிவுகளிலும் 33% மகளிரை கட்சியில் இணைத்துள்ளோம். அதேபோல மகளிருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சி எதுன்னா, பாரதிய ஜனதா கட்சி தான். நாங்க எந்த நிகழ்ச்சியா இருக்கட்டும், எந்த கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் எதுவா இருக்கட்டும், மகளிருக்கு முன்னுரிமை கொடுத்து, முதலில் அவர்களைத்தான் நாங்கள் அமர வைப்போம். முதல் வரிசையில் அவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து, நாங்க அவங்கள வந்து ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தி இப்ப கொடுக்கின்றோம். மகளிர் அணி மாவட்ட தருமபுரி மகளிர் அணி இப்போ எவ்வளோ பேர் போஸ்டிங்? மகளிர் அணியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மாவட்டத்துக்கு ஒரு மகளிர் இருக்காங்க. அவங்களுக்கு கீழ ஒரு மண்டலுக்கு ஒரு மண்டல் தலைவி போட்டிருக்கிறோம். 26 ஒன்றியம் இருக்கு நம்மது. 26 மண்டல் ஒன்றியம், மண்டல் 2ம் ஒன்று தான். 26 ஒன்றியத்திற்கும் 26 மகளிர் நாங்க நியமனம் பண்ணியிருக்கோம். மாவட்டத்துக்கு ஒரு மகளிர் நியமனம் பண்ணியிருக்கோம். அந்த மண்டல் ஒரு ஒரு ஒன்றியத்திலயும் அந்த ஒன்றிய தலைவி அவர்களுக்கு கீழ 22 நிர்வாகிகளை நியமனம் செய்திருக்கிறோம். இப்படி நாங்க மாநில தலைமை எப்படி குறிப்பு குடுத்துருக்கோ, அந்த மாரி நாங்க மண்டல் அளவில், ஒன்றிய அளவுல நிர்வாகிகள் போட்டிருக்கிறோம். அதனால எங்களுக்கு வந்து எல்லா இடத்துலயுமே பிஜேபியினுடைய நிர்வாகிகள் உங்களுக்கு அப்போ இந்த பார்க்க முடியும். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல்ல பிஜேபி வேட்பாளர் நின்னு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. நிச்சயமாக நிச்சயமாக எங்களுக்கு வந்து பிரச்சாரம் செய்வதற்கும், ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலயும் வாக்குச்சாவடி முகவர்கள் உட்கார்ந்து கடு இந்த வாக்குச்சாவடிகள் தேர்தலை சந்திப்பதற்கும் எல்லாவற்றிற்குமே எங்ககிட்ட ஆட்கள் இருக்கிறாங்க, நிர்வாகிகள் இருக்காங்க. இப்ப பிரச்சாரம் வந்து இப்போ தொடங்கிட்டீங்களா? இனிதான் வேட்பாளர் அறிவிச்ச அப்புறம் தான் தொடங்குற மாரி சார்? இல்ல இப்படிருந்தே நாங்க வந்து பிரச்சாரத்தை வந்து தொடங்கி விட்டோம். எல்லா இடத்துலயுமே நான் தான் சொன்னேன் இல்லைங்களா ஏற்கனவே, எங்ககிட்ட அணி பிரிவுகள் பலமா இருக்கு. ஒவ்வொரு அணியும் பிரிவும் அவங்களுக்கான வேலையை பிரச்சாரத்திற்கான வேலையெல்லாம் பிரிச்சு குடுத்துருக்குறோம். இப்ப கூட பார்த்தீங்கன்னா, 125 நாள் இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை பாரத பிரதமர் கொண்டு வந்ததற்காக, இன்னைக்கு கூட நாங்க ஆலோசனை கூட்டம் நடத்தியிருக்கிறோம். அதனுடைய இதான் வீடு வீடா வவுச்சர்ஸ் தான் இது. கொண்டு சேர்க்கிற ஆமா, மக்கள பிஜேபியோட ஆமா. பொறுப்பு இருக்குது. ஏன்னா பொறுப்பு அவங்க இருக்கு. 100 நாள்ல வேலை திட்டம் நிறுத்திட்டாங்கன்னு ஒரு பிரச்சாரம் பண்றாங்க திமுக. முழுக்க அப்ப முழுக்க இந்த 124 வேலை மத்திய அரசு ஸ்கீம் வந்து மக்களுக்கு திண்ணை பிரச்சாரம், வீடு வீடா கிராமங்கள்ல போய் குடுக்கக்கூடிய சூழல்ல பிரச்சாரத்துக்கு நம்ம பிஜேபி இருக்குது. அப்படி செஞ்சு ஆகணும். செய்யக்கூடிய சூழல் இருக்கான்னு கண்டிப்பா அது நல்ல விஷயம் நீங்க.
இப்போ வீடு விட இது பிரச்சாரம், திண்ணை பிரச்சாரம், ஆமா. வீடு விட அந்த 120 வேலை புரிய வைக்கிறலாம் நல்ல ஒரு பிரச்சாரம் சார். அதே போல சமீப காலமா மக்களுக்கு வந்து திமுக மேல ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கடும் கோபத்தில் இருக்காங்க. ஏன்னா, அவங்களுடைய நடவடிக்கை எல்லாமே வந்து மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லோருடைய கையிலயும் செல்பேசி இருக்கிறதுனால, எல்லாருக்குமே உடனுக்குடன் தகவல் தெரியுது. இத வந்து பிரதமரோட திட்டங்களை எல்லாத்தையுமே பெயர் மாற்றம் செய்து, அவர்கள் செய்த மாதிரி ஒரு பொய்யான பரப்புரையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க. இது எல்லாமே மக்களுக்கு தெரிகிறது. ஏன்னா, ஸ்டிக்கர் கலாச்சாரம் தான் இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மத்திய அரசினுடைய திட்டத்தையும் பெயர் மாற்றம் செய்து, இவர்கள் செய்த மாதிரி மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க. இது எல்லா விஷயமும் மக்களுக்கு தெரிகிறது. இருந்தாலும் கூட மீண்டும் தேர்தல் நேரத்தில மக்கள்கிட்ட நாம ஒரு புரிதலை ஏற்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருக்குது. இருக்கிறது. 2வது பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஸ்கீம் நெறைய வந்து நெட்ல வந்து போட்ட ஆப் வந்து ஓப்பன் லாக்ல இருக்கு சார். இவங்க லாக் பண்ணி வச்சிருக்காங்களா? ஆமா, அப்படி நானே நெறைய ஸ்கீம் வந்து போட்டேன்னா, நெட்ல வந்து இல்லங்க, வரலங்க. ஏன்னா, மத்திய அரசு ஸ்கீம் நெட்ல பார்க்கும்போது எல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. நேரடியா புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு இவங்க ஆமா தமிழ்நாடு மாநில அரசு பிளாக் பண்ணி வச்சிருக்கா? வச்சிருக்காங்க. அதேபோல இந்த விவசாயிகளுக்கு வருஷம் 6,000 குடுக்குற ஸ்கீம கூட பார்த்தீங்கன்னா, நகர்ப்புறத்தில இருக்கிற விவசாயிகளுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி, இவர்களாக ஒரு பொய்யான ஒரு தகவல்களை கொடுத்து, அதிகாரிகள் மூலமாக தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. இந்த இந்த திமுக ஆட்சியை பொறுத்தவரைக்கும் அரசு அதிகாரிகள் எல்லாருமே அந்த திமுகவினுடைய அரசு அதிகாரிகளாக கைப்பாவையாக மாறிவிட்டார்கள். காரணம் என்னன்னா, அவர்கள் வந்து அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை, அவர்களுடைய அம் வேலையை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் அடிபணியக்கூடிய அப்போ சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. அதிமுக ஆட்சியில் இல்லாத ஒரு பயம் அதிகாரிகளுக்கும், காவல்துறைக்கும் வந்திருக்குமோ ஒருவேளை? திமுக பத்தி பயம். உயிர் பயம், இல்ல வேலை போயிரும் அந்த மாரி. அப்படிதான் தோணுது. ஆனா அடுக்கடுக்கா வந்து இந்து மக்கள் மேலயும், பிஜேபி மேலயும் கோயில் இடிக்கிறது, இந்து மக்கள் மேல பிரச்சனை. ஒரு கொடி கட்டினா அதுக்கு அனுமதி வேணும். போஸ்டரோட இப்படி இந்து மக்கள் பெரிய ஒரு டார்ச்சர் குடுக்குற மாரி தெரியுது. ஆமா. அதிகாரிகளும் இப்போ காவல்துறை அதாவது எப்படி அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க? இஸ்லாமிய சமுதாய மக்களையும், கிறிஸ்துவ மக்களினுடைய ஓட்டை அது அவங்க ஓட்டு வங்கியை பெறுவதற்காக இந்து மக்கள் மீது இந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியோடு அவர்கள் இந்து மக்கள் மீது அவர்கள் ஒரு அராஜகத்தையும், வன்முறையும் ஏற்படுத்தி, இந்து கோயில்களையும், இந்து கலாச்சாரத்தையும் அழிக்கக்கூடிய சூழ்நிலையை அவர்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இல்ல சார். இப்ப என்னன்னா, முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்களும், முஸ்லீம் ஓட்டு போட்டாலும் கூட ஜெயிக்க முடியாது. ஆனா அவங்கள ஒரு வார்த்தை தப்பா பேசுனா, மறுநாளே ரியாக்ஷன் தெரியும். அதனால பேச மாட்டாங்க. இந்து மக்கள் கண்டுக்க மாட்டாங்க. அது பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அதனால அவங்க என்ன பண்ண இந்து மக்களே திருப்பி திருப்பி தப்பா பேசுறது. தேர்தல் வரும்போது, நாங்க இந்துக்களுக்கு எதிரி இல்ல. அப்படி ஒரு பொய் பிரச்சாரம் பண்றாங்க. இதே மக்கள் அத பெருசா இந்து மக்கள் எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் அந்த ஒரு அவங்க தப்பா செயல்படுற ஒரு இந்த திருப்பரங்குன்றம் விஷயத்துக்கு பிறகு மக்கள்கிட்ட ஒரு தெளிவான ஒரு சிந்தனை பிறந்துள்ளது. அதனால இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல இந்து மக்களினுடைய அந்த கோபங்களும் பொதுவா பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்துவ மக்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்றைக்கு வந்து பிரதமர் மோடிஜியை பொறுத்தவரைக்கும், எங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு பிரதமரா இருக்காரு. காரணம் என்னன்னா, மற்ற நாடுகள், கிறிஸ்துவ நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்றன. அந்த நாட்டில் கூட சட்டதிட்டங்கள் கடுமையா இருக்கு. இந்தியாவை பொறுத்தவரை நாங்க சுதந்திரமா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்க சமீப காலமா பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய மக்களினுடைய எண்ணிக்கை அதிகமாயிட்டு தான் வருது. உங்களுக்கு அ பிஜேபியினுடைய தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா, அவங்களுடைய எண்ணிக்கை வந்து குறைந்திருக்கும். பொதுவாகவே பிரதமர பொறுத்தவரைக்கும் இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்துவ மக்கள், இந்து மக்கள் அப்படியெல்லாம் வேறுபடுத்தி பார்க்காம, எல்லோரும் நம் பாரத நாட்டினுடைய நம்மளுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளாக தான் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் பார்க்கின்றார். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிறிஸ்தவ, முஸ்லீம் மக்கள்லாம் பிஜேபி பத்தி புரிஞ்சுகிட்டு, இவங்கெல்லாம் திராவிட கட்சிகள் மெயினா திமுக 90% தப்பான ஒரு பிரச்சாரத்த கொண்டு போறாங்க. பிஜேபி வந்து மோடிஜி எப்படி தமிழ்நாட்டுல இருக்க கிறிஸ்தவர்கள், முஸ்லீம் மக்கள் நெறைய பேர் பிஜேபியில வந்து இப்போ வந்து பொறுப்புல நெறைய வந்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து பொதுவா பார்த்தீங்கன்னா, இந்த திமுகவினுடைய தினந்தோறும் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, அராஜகம், இன்றைக்கு ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு ஒருத்தரால பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பெட்டிஷன் கொண்டு போயிட்டு, மனு கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல குடுத்தா, திமுகவை சேர்ந்த ஒரு கிளையில உள்ள ஒரு நிர்வாகி போலீஸை அழைத்து, ஸ்டேஷன்ல அழைத்து, அவ அந்த மனுவை வாங்கக்கூடாது அப்படின்னா வாங்குறதில்ல. அதற்கு மேல நம்ம அழுத்தம் குடுத்தா, மனு குடுக்குறவங்கள வந்து, உங்க மேல கேஸ் போட்டுருவேன். கஞ்சா கேஸ் போட்டுருவேன். இந்த கேஸ் போட்டுருவேன், அந்த கேஸ் போட்டுருவேன்னு சொல்லி மிரட்டுகிறார்கள். இந்த போக்கு இருக்கின்றது இங்க.
இப்போ மக்கள் வந்து தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு தான் வந்து சரி போட்டும், போட்டுங்க மாரி விட்டுருக்குறாங்க. இதெல்லாம் ஏன் இந்து மக்கள் ஒரு டைம் வந்து திரும்பி பார்த்தோம்னா, அது பிறகு திமுக என்னென்ன பண்ணியிருக்கு, வேண்டான்னு ஒதுக்கிட்டாங்கன்னா, அப்புறம் திமுக எந்த ஜென்மத்திலும் ஆமா. தமிழ்நாட்டுல இந்த ஆட்சிக்கு வரக்கு இந்த வாய்ப்பு இல்ல. இந்த முறை 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுகவை மொத்தமாகவே தமிழகத்திலிருந்து விரட்டி அடிக்க போறாங்க மக்கள். ஏன்னா, அந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து ஒரு அராஜகமான ஒரு ஆட்சியாளராக இருந்து கொண்டிருக்கிறாங்க. மக்கள் இதெல்லாம் வந்து மௌனமாக இன்று மக்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா, வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல்ல திமுகவுக்கு எதிரா வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் இதற்கு அர்த்தம். இன்றைக்கு வந்து இஸ்லாமிய மக்கள், கிறிஸ்துவ மக்கள் பாரதிய ஜனதா கட்சியில் வந்துட்டு இருக்காங்க. அதிகமாக வந்துட்டு இருக்கிறார்கள். அதுக்கு காரணம் என்னன்னா, உண்மை தெரிய ஆரம்பிச்சு. திமுகவினுடைய அந்த உண்மை தெரிய ஆரம்பிச்சு. அந்த புரிதல் இப்பொழுதுதான் ஏற்பட்டிருக்கிறது. அதனால இன்றைக்கு கூட நம்மளுடைய மாவட்டத்தில இளைஞரினுடைய மாவட்ட தலைவரா அனீபா முகமது என்பவரை தான் ஒரு இஸ்லாமிய சகோதரரை தான் நாங்கள் நியமனம் இளைஞரணி செய்திருக்கிறோம். பொதுச் செயலாளரா போட்டுருக்கீங்க. இல்ல தலைவராகவே, மாவட்ட தலைவராக நியமனம் செய்துள்ளோம். அவர் பார்த்தீங்கன்னா, எல்லா மதத்தினரையும் அரவணைத்து தான் செல்கிறார். இன்றைக்கு அவர் அவர் மூலியமா நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள், சகோதரிகளுக்கு புரிதலை ஏற்படுத்தி அவங்கலாம் நிறைய கட்சியில இணைந்துட்டு இருக்காங்க. இந்த முத்தலாக் சட்டம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன்னு கேட்டா, ஒவ்வொரு இஸ்லாமிய குடும்பத்திலயும் முஸ்லிம் ஒரு மக்களுக்கே ஒரு பாதுகாப்பான ஒரு சட்டம். பாதுகாப்பு ஆமா. ஒவ்வொரு குடும்பத்திலயுமே ஒரு பெண்கள் கண்டிப்பா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பெண்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு உறுதியை ஏற்படுத்தி குடுத்திருக்கிறார் பிரதமர் அவர்கள். அதனால எல்லாருமே இஸ்லாமிய பெண்கள் எல்லாருமே மோடிஜியினுடைய இந்த சட்டத்த கொண்டு வந்ததுக்காக, மோடிஜி மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டு, பாரதிய ஜனதா கட்சியை இன்றைக்கு வந்து நேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த கூட்டணி பிஜேபி, அதிமுக, பாட்டாளி கட்சி கூட்டணி கட்சி தான் வரும்னு ஒரு நியூஸ் இருந்தது. அது மாரி இவங்க திமுக திருப்பி எப்படி சார் வந்தது? மக்கள் ரொம்ப திமுக மேல கோவத்துல இருந்தாங்க எம்பி தேர்தல்ல. திருப்பி 24 திருப்பி திமுக ஒரு எம்பி எப்படி வர்றாங்க? தருமபுரி மாவட்டத்த பொறுத்தவரைக்கும், அவங்க எந்த விதமான ஒரு தொலைநோக்கு திட்டங்களும் கொண்டு வரவில்லை. எல்லாமே மத்திய அரசு கொண்டு வந்த திட்டத்தை தான் கொண்டு வந்த மாதிரி தம்பட்டம் அடித்துக் கொள்கிறார்களே தவிர, மக்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதனால தருமபுரி மாவட்டத்த பொறுத்தவரைக்கும் திமுக கட்சி எந்த ஜென்மத்திலயும் இங்க வந்து அவங்க ஜெயிக்க முடியாது. வெற்றி வாகை சூட முடியாது. இல்ல இப்ப எம்பி தேர்தல்ல கழிஞ்ச 19ல ஒரு செந்தில்குமார் ஜெயிச்ச எம்பியும் மக்களுக்கு இந்து மக்கள் நிறைய பூஜையெல்லாம் பண்ணக்கூடாது. ஆமா, நான் வரமாட்டேன். முன்னாடி சொல்லிரணும். ஆமா, எப்பா நீ என்ன ஃபங்ஷன் நடத்துற? பூஜை வைக்கக்கூடாது. ஆமா. நான் ஒரு இந்துவா இருந்தாலும் எங்க கொள்கை என்ன? சாமி இல்ல. இந்து சாமி இல்லைன்னு சொல்ற கொள்கை. ஆனாலும் வந்து நான் இந்துவா இருக்கலாம். பூஜைலாம் பண்ணக்கூடாது. மாலைலாம் போடக்கூடாது. பொட்டெல்லாம் வைக்கக்கூடாது. முன்னாடியே சொல்லணும். ஸ்பாட்டுக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டு, அந்த இடத்துல மக்கள வந்து அசிங்கப்படுத்த இப்படி பண்றாங்க. ஆமா, 19 அந்த செந்தில்குமார் எம்பிங்கிறவர். ஆமா. இப்ப 24 திருப்பி ஒரு எம்பி திமுக எம்பி எப்படி எப்படி ஜெயிச்சு வர்றாங்க? ஜெயிச்சாருன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா சட்டமன்றத்திலயுமே வந்து அவங்க பின்னடைவு தான் சந்திச்சாங்க. அரூர்ல விடுதலை சிறுத்தைகளுடைய வாக்குகள் வந்து அவங்க அதிக அளவுல பெற்றதுனால சரி, சரி. அந்த ஒரே ஒரு தொகுதியில மட்டும் இப்ப ஒரு நாடாளுமன்ற தொகுதி, எம்பி தொகுதி, 6 சட்டமன்ற தொகுதி. எல்லா தொகுதியிலும் வின் பண்ணிட்டு அந்த ஒரே ஒரு தொகுதியில மட்டும் அவ்வளவு ஓட்டு அரூர்ல அங்க அவருக்கு விழுந்துச்சா உண்மையிலே? அதான் அந்த பட்டியல் சமுதாய மக்கள் வந்து அதிக எண்ணிக்கையில இருக்கிறாங்க. அரூர்ல ரிசர்வ் தொகுதி. அதனால அந்த மக்கள் கிட்ட வந்து இந்த தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியினர் வந்து சரியான முறையில அவங்ககிட்ட வந்து வாக்கு சேகரிப்பு நடத்தாதது ஒரு காரணம். இனி அந்த நிலைமை வந்து எந்த சூழ்நிலையிலும் ஏற்படாது. அப்ப அங்க வந்து இப்ப தேசிய என்டிஏ கூட்டணி. அப்பன்னா அரூர் தொகுதியில அதிகமா பிரச்சாரம் பண்ணக்கூடிய சூழல்ல நம்ம இருக்கிறோம். கண்டிப்பா அப்பதான் அந்த மாற்றம் நமக்கு ஏற்படும். அந்த மைனஸ் வந்து அடுத்த வாட்டி பிளஸ் ஆகும். நிச்சயமா. இப்ப நெக்ஸ்ட் என்னன்னா, இப்ப தருமபுரியில வந்து இப்ப வந்து நீங்க இப்ப பிஜேபி இத்தனை பேர் சீட்டு குடுக்கணும். அப்படி தலைமைக்கு ஏதாவது கோரிக்கை தலைமைக்கு வச்சிருக்கீங்களா? ஆமா. தருமபுரி மாவட்டத்தில 5 சட்டமன்றம் இருக்கு. அதனால 2 தொகுதிகள் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் மையக்குழு மூலியமாக நாங்கள் வந்து தலைமைக்கு வந்து அ கடிதம் அனுப்பியுள்ளோம். 2 தொகுதிகள் கண்டிப்பாக வேண்டும் என்று முறையிட்டிருக்கிறோம். இது வந்து நம்ம பிஜேபியை பொறுத்தவரைக்கும், நான் பிஜேபி தலைமைக்கு கட்டுப்பட்ட நிர்வாகிகள் தான் நாங்கலாம். இத வந்து மாநில தலைவரும், தேசிய தலைமையும் ஆலோசனை செய்து கூட்டணி கட்சியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, டிடிவி தினகரன் அவர்களுடைய கட்சி எல்லாம் இணைந்து அவர்கள் முடிவு செய்து என்ன தொகுதிகள் கொடுக்கிறார்களோ, தலைமை என்ன சொல்கிறதோ அதற்கேற்றவாறு நாங்கள் கடந்த செயல்பட மாவட்டத்துல போகிறோம். உங்களுக்கு பிஜேபிக்கு
பாட்டாளி மக்கள் கட்சி, ஏடிஎம்கே உங்களுக்கு கொஞ்சம் உங்களுக்கு ஓட்டு அதிகமா இருக்குது. அதனால நீங்க வந்து தனிப்பட்ட முறையில எத்தனை தொகுதி பிஜேபிக்கு வேணும் அப்படி கேட்டீங்களே அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருக்கீங்களா அப்படிங்கிற வழி அ கேட்டேன். நம்ம பிஜேபி, ஏடிஎம்கே அதிகமா ஓட்டு இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம தருமபுரி மாவட்டத்துல அதிகமா ஓட்டு இருக்குது. அதனால நீங்க கோரிக்கை இப்ப 2 தொகுதி கேட்டு கேட்டிருக்கிறோம். கோரிக்கை 2 வச்சிருக்கீங்க. தொகுதி கேட்டிருக்கிறோம். நீங்க ஏதாவது இப்ப வந்து இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல நிக்கிற மாரி ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்களா தலைமைக்கு? இப்ப தலைமைக்கு எனக்கென்று குறிப்பாக நான் கேட்கவில்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபிய பொறுத்தவரையும் பிஜேபியுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னா, எனக்குன்னு யாருமே கேட்க மாட்டாங்க. எங்களுக்கு 2 தொகுதி வேணும். நீங்க யாருக்கு குடுத்தாலும் நாங்கள் வந்து வெற்றி வாகை சூடுவதற்காக எங்களுடைய உழைப்பை கொடுப்போம் என்று தான் எங்களுடைய சித்தாந்தமே. அதன் அடிப்படையில எங்களுடைய தொண்டர்களாக இருக்கட்டும், நிர்வாகியா இருக்கட்டும். சரி சார். இப்ப வந்து நீங்க 2 தொகுதி பிஜேபி குடுக்குறாங்க. அந்த 2 தொகுதி இளைஞர்களா? இல்ல மகளிருக்கு குடுக்குற மாரி இருக்குமா? யாருக்கு வேணாலும் கிடைக்கும். உங்களுடைய சாய்ஸ் அதான். பிஜேபிய பொறுத்தவரைக்கும் இவருக்கு தான் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா, மாநில தலைமை வந்து அவங்க முடிவு பண்ணி இவரு தான் அப்படின்னா, அது இல்ல ஏற்று உங்க மாவட்ட தலைவர் அப்படிங்கிற பார்வையில நீங்க ஏதாவது ஒரு தனியா இளைஞர்களுக்கோ, அல்ல 2 தொகுதியில ஒரு இளைஞர் குடுக்கலாம், இல்ல ஒரு பெண்ணுக்கு குடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மகளிர் குடுக்க அப்படி ஒரு ஐடியா இருக்கு. எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்க மகளிர் குடுக்கணும், இளைஞர் குடுக்கணும்னு அப்படி நாங்க கோரிக்கை வைக்கல. எங்கள பொறுத்தவரைக்கும் அது இளைஞரா இருக்கலாம், மகளிரா தலைமை இருக்கலாம். சொல்றது. ஆமா. அதேபோல சீனியர் காரியகர்த்தா இருக்காங்க. தலைமை பார்த்து இவர் தான் வேட்பாளர் அப்படின்னா, வேலை செய்யக்கூடியவங்க தான் பிஜேபி. எந்த சூழ்நிலையிலும் எனக்கு கொடுக்க வேண்டும் என்று எந்த நிர்வாகியுமே கேட்க மாட்டாங்க. இப்போ வந்து உங்களுக்கு இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல்ல பிஜேபிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலம் இருக்குது. கண்டிப்பாக இன்னைக்கு வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய திட்டங்களும், செயல்பாடுகளும் அனைத்து மக்களுக்குமே ஒரு நல்ல தெரிய வந்துருது. ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்துகிறது. இன்னைக்கு இந்தியா அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு பாதுகாப்பான நாடை உறுதிப்படுத்தியிருக்கிறது நம்மளுடைய பிரதமர். ஏன்னா கடந்த காலத்திலலாம் நமக்கு தெரியும், காங்கிரஸ் ஆட்சி 50, 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கிறார்கள். அன்றைக்கு அவர்களுடைய காலகட்டத்தில இராணுவ வீரர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைமை இருந்தது. அப்போ வந்து மக்கள் எல்லாருமே ஒரு அச்சத்தோட வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனா இன்றைக்கு அப்படி இல்ல. இன்றைக்கு வந்து மக்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அதற்கு காரணம் என்னன்னா, நம்முடைய பிரதமர் இருக்கிறார். நம்மளை பாதுகாப்பாக நமக்கு வாழக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி, ஒரு மன தைரியத்தோடு, உறுதியோடு அவர்கள் பணிகளை சிறப்பாக செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப சந்தோஷம் சார். இவ்வளவு நேரம் டைம் ஒதுக்கி சரி. என்னுடைய பாரத்தின் மீடியாவுக்கு நீங்க வந்து பேட்டி கொடுத்தது ரொம்ப சந்தோஷம்.